சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புரம் காவலாளி உயிரிழந்த சம்பவத்தில் மேலும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் நண்பர் அருண் மீதும் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், தற்போது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவருடைய நண்பரான அருண் மீதும் தாக்குதல் நடைபெற்றது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவினம் கடந்த 27ஆம் போலீசார் விசாரணையின் போது அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற கோவில் காவலாளி 28 பரிதாபமாக கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது நண்பரான அருண் மீதும் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் கோவிலில் தற்காலிக ஊழியரான அஜித்குமார் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரால் விசாரணையின் போது தாக்கியதில் கடந்த 28ஆம் தேதி மதியம் உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி ஐகோர்ட் மதுரை கிளை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் விசாரணை செய்து 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன்படி ஜூலை 2ஆம் தேதி முதல் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார். ஜூலை 5ஆம் தேதி வரை பல்வேறு சாட்சிகளிடம் அவர் விசாரணை செய்தார். இந்த விசாரணையில் அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோருடன் விசாரணை நடைபெற்றது. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் ஏடிஎஸ்பி சுகுமாரன் ஆகியோரும் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். 4 நாட்கள் நடந்த விசாரணையில் முடிந்த நிலையில் ஐகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் விசாரணை அறிக்கையை இன்று சமர்ப்பிப்பார் என தெரிய வரக்கூடிய சூழலில் அஜித்குமாரை போலீசார் அடித்து விசாரணை செய்த போது அவரது நண்பரும் ஆட்டோ டிரைவரான அருண் என்பவரையும் போலீசார் கடுமையாக அடித்து துன்புறுத்தியதாக புகார்கள் எழுந்த நிலையில் போலீசார் தாக்கியதில் தனக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாக கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று இரவு தீவிர சிகிச்சை அருண் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அங்கு அவருக்கு காலில் ஏற்பட்டிருந்த இந்த வீக்கம் மற்றும் இரத்தக்கட்டு மற்றும் விரல் வலிக்கு சிகிச்சை மற்றும் ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனையானது அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனையில் உள் நோயாளியாக தற்போது அருண் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் குழு சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கேட்டபோது அருணுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனை நடத்தி பாதிப்பின் முழுமையான முடிவுகளை தெரிவிக்க மற்றும் அவருக்கு மருத்துவ குழுவினர் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டு அவருக்கு தொடர் கண்காணிப்பு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அஜித்குமாருடைய சகோதரர் நவீன்குமார் நேற்று அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது நண்பரான அருணும் தற்போது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.